குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கன்னியாகுமரி ஸ்பெஷல் பனானா சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. சிப்ஸ் செய்ய 6 நேந்திர வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். வாழைக்காவோட ஃப்ரண்டையும் பேக்கையும் கட் பண்ணி தோலை உடச்சி எடுத்துக்கோங்க. பனானா சிப்ஸ் செய்ய நல்ல காயான வாழைக்காய் தான் எடுக்கணும். பிஞ்சு வாழைக்காயிலையும் செய்யக்கூடாது, பழுத்த வாழைக்காயிலையும் செய்யக்கூடாது. எல்லா வாழைக்காயிலையும் தோல் எடுத்துட்டேன். இப்போது சிப்ஸ் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிங்கன்னா அது கிறிஸ்பியாக வராது. வாழைக்காய் சிப்ஸுக்காக கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். எல்லா வாழைக்காவையும் கட் பண்ணிட்டேன். எண்ணெயும் சூடாயிடுச்சு. சிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிப்ஸுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை மொத்தமாக போடாமல் ஒரு கையில் எடுத்து இன்னொரு கையில் மாற்றி ஒவ்வொன்றா எண்ணெயில் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஒன்று மேலே ஒன்று ஒட்டி இருக்கும். அதனால் தனித்தனியாக போட்டு பொரிச்சோம்னா ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு சிப்ஸ் கிடைக்கும். நான் வெட்டி வச்சிருக்கிற வாழைக்காவை பேட்சாக பொரிச்சு எடுக்க போகிறேன். வாழைக்காவை அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. பபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறது வரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எண்ணெயிலேருந்து சிப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது எல்லா வாழைக்காவும் பொரிச்சு எடுத்தாச்சு. சிப்ஸ் ரெடி. நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கையாலே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கன்னியாகுமரி ஸ்பெஷல் பனானா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யாராவது கன்னியாகுமரி போனாங்கன்னா பனானா சிப்ஸ் மறக்காமல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் அந்த கவலையே இல்லை, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.